பேரவை சொந்தங்களே, வழக்கம் போல இந்த வார வகுப்பினை நாம் தொடர்வோம். இந்த வார வகுப்பினை தொடர்கின்ற நேரத்திலே கடந்த வாரம் போன்றே இந்த வாரமும் ஒரு 10 கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்து அதற்கான பாரத்தினை நாம் அனுப்பி வைத்தோம். இந்த முறையும் 145 தோழர்கள் தான் அதற்கான பதிலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நான் உள்ளபடியே ஒரு 200 எதிர்பார்த்தேன். 257 தோழர்கள் இருக்கக்கூடிய நம்முடைய FB குரூப்பிலே குறைந்தபட்சம் 200 தோழர்கள் அதிலே கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோளும் கூட. ஏனென்றால் அது சரியா தவறா, நீங்கள் எழுதிய அந்த பதிலானது சரியா தவறா என்பது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிய போவதில்லை. அதை பற்றி நான் விவாதிப்பதில்லை. எனவே நீங்கள் சரியாக சொல்லி இருக்கிறீர்களா அல்லது சரியாக சொல்லப்படவில்லையா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த ஃபாரத்தில் நீங்கள் சென்ற பின்னாலே அந்த விடையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு விடை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு அந்த கேள்விக்கான அந்த பரிச்சயம் என்பது அதிக அளவிற்கு உங்களுடைய மனதிலே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால்தான் இந்த கேள்வி பதிலே அடுத்த முறையாவது ஒரு 200 தோழர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். கடந்த வாரம் பார்த்ததிலே 145 தோழர்கள் பதில் எழுதியிருக்கின்றார்கள். அதில் 2 தோழர்கள் மட்டும்தான் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். 3 பேர் 3 கேள்விகளுக்கு சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். 12 பேர் 4 கேள்விகளுக்கு சரியான விடையை தந்திருக்கின்றார்கள். 21 பேர் 5 கேள்விகளுக்கு சரியான விடையை தந்திருக்கின்றார்கள். 28 தோழர்கள் 6 கேள்விகளுக்கு சரியான விடையை தந்திருக்கின்றார்கள். 42 தோழர்கள் 7 கேள்விகளுக்கு சரியான விடையை தந்திருக்கின்றார்கள். 8 கேள்விக்கு 22 தோழர்கள் சரியாக விடையினை கொடுத்திருக்கிறார்கள். 9 கேள்விகளுக்கு 14 தோழர்கள் சரியான விடையினை கொடுத்திருக்கின்றார்கள். 10 கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்திருக்கிறது ஒரே ஒரு தோழியர் மட்டும்தான், தோழியர் கே ஜானகி தேவி பட்டுக்கோட்டை அவர்கள் மட்டும்தான் 10 கேள்விகளுக்கும் சரியான ஒரு பதிலை கொடுத்து 10க்கு 10 என்கின்ற நிலைப்பாட்டினை எடுத்திருக்கின்றார். இந்த முறை கேள்வி பதில்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே, அதாவது மிக அதிக அளவிற்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முழுதும் தெரிந்த நம்முடைய தோழர்கள் கூட சற்று தடுமாறி இருக்கிறார்கள் என்பதைத்தான் என்னால் இதை பார்க்கக்கூடிய நேரத்திலே உணர முடிந்தது. காரணம் கூட, இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு நேரடியாக எஸ் ஆர் நோ என்று இல்லாமல் ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்வது போன்று இருக்கிறதே என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு தோழர் என்னிடம் எழுப்பினார். இந்த கேள்விகளானது ஒரு சம்பவத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த சம்பவத்திற்கு ஏற்ப அது போன்ற நிலை வந்தால் எப்படி நீங்கள் அதற்கு அது சரியா தவறா என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தயார்படுத்தப்பட்டதே தவிர எக்ஸாம் தேர்விலே வைப்பதை போன்று எஸ்ஆர் நோ என்பதாக நாம் வைக்கப்படவில்லை. நம்முடைய எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் தான். இது எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது என்பதை நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அதற்கான ஒரு சரியான விடை என்ன என்பது நாம் மேலோட்டமாக பார்ப்போம். A government servant is convicted in a criminal court for a petty offence not related to the official work, and immediately he got a stay to the orders in the appeal in the High Court, and the conviction was not implemented just for the cause of not returning the loan. ஒரு கடனை வாங்கினார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து அந்த வழக்கிலே அவர் கன்விக்ஷன் செய்யப்படுகிறார். அவ்வாறு அவர் கன்விக்ஷன் செய்யப்படுவதற்கு உடனடியாக மேல் கோர்ட்டிலே சென்று அதற்கான ஸ்டேயினை வாங்கி விடுகிறார். அவர் இந்த கன்விக்ஷனுடைய ஃபேக்டை அவருடைய மேல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? அப்படி இது போன்ற சின்னதாக இருக்கக்கூடிய குற்றங்களுக்கும் இந்த கன்விக்ஷன் போன்றவைகளுக்கும்
மேலிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு RMS பிரிவிலே இதே போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு தோழர் ஒரு கடன் வாங்கிய காரணத்தினால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு கன்விக்ஷன் என்பது அளிக்கப்பட்டு அந்த கன்விக்ஷனுக்கு பின்னால் 6 மாத தண்டனை கொடுக்கப்பட்டு அது மேல்கோர்ட்டிலே போனது. அந்த விவரத்தை அவர் இலாக்காவிலே சொல்லவில்லை என்பதற்காக அவர் ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஏதேனும் தண்டனை வழங்கலாமா என்பது பரிந்துரை செய்யப்பட்ட நேரத்திலே அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது என்று R3 மாநில செயலாளர் ஒரு ஆலோசனை கேட்ட பின்னாலே ஒரு சரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார். ஆனாலும் கூட இலாக்காவினுடைய விதிகளுடைய அடிப்படையிலே கண்டிப்பாக இந்த விவரங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதாவது ஒரு கன்விக்ஷன் என்று இருந்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் சென்றாலோ கண்டிப்பாக அது குறித்த விவரங்களை அடுத்த கட்ட அதிகாரிக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். அடுத்து முதல் கேள்விக்கு எஸ்ன்னு யாரெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்த கேள்வி, a government servant who is seeking permission to join educational institutions to pursue his studies without detriment to the official duty and on completion of tenure he is seeking extension of tenure to complete the course. அதாவது ஒரு அரசாங்க ஊழியர் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நான் சேர்ந்து படிக்கிறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குற நேரத்தில் உங்களுடைய அஃபிஷியல் டியூட்டியில் அது பாதிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் வாங்கின உடனேயே எனக்கு ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபரில் எக்ஸம்ஷன் கொடுங்க, அது என்னுடைய படிப்புக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது அவருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுங்க, காலேஜில் போய் என்னுடைய ஆஃப் ஹவரில் போய் நான் சேரணும் அதுக்காக பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலோ அதை கன்சிடர் பண்ணினா தட் இஸ் இர்ரெகுலர், அதை பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தர் ஒரு உயர்கல்வி பெறுவதற்காக ஆஃபீஸ் ஒர்க்கை டிஸ்லோகேட் பண்ணாமல் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபரில் டிஸ்டர்பன்ஸ் அதாவது எக்ஸ்டென்ஷன் கேட்காம இருந்தால்தான் பர்மிஷன் என்பது தரப்பட வேண்டும். அது இர்ரெகுலர் என்று யாரெல்லாம் நீங்கள் ஒரு சொன்னீர்களோ அதெல்லாம் சரியாக இருக்கும். மூன்றாவதாக, an official approach to judicial remedy in one of his service matter like arbitrary transfer and his officer sought the explanation. நீங்கள் ஒரு கோர்ட்டிலே நீங்கள் நேரடியாக போய்விட்டீர்கள், அதற்கான அனுமதியை என்னிடம் முன்கூட்டியே பெறவில்லை, அதனால் சட்டப்படி உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்கலாம் என்று நோட்டீஸ் கொடுத்தால் அது சரியா தவறா என்றால் சரியில்லை, அவ்வாறு தர முடியாது. ஒரு நீதிமன்றத்தை நாடுவது என்பது ஒரு ஊழியருடைய அடிப்படை கடமை, அதை நிச்சயமாக யாரும் தடை செய்ய முடியாது, அதற்கான முன் அனுமதி என்பது தேவையில்லை. அடுத்ததாக, ஒருவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தை சரியாக பராமரித்திடவில்லை என்று சொல்ல வேண்டிய காரணத்தினால் அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்து இதை ஏன் ஒரு அன்பிகமிங் ஆஃப் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் என்று கொள்ளக்கூடாது என்று ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார், சார்ஜ் ஷீட் கொடுக்கிறார். அதற்கு அந்த சார்ஜ்டு அஃபிஷியல், இட் கேனாட் பி அண்டர் த பர்வியூ ஆஃப் தி அன்பிகமிங் ஆஃப் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் சின்ஸ் ஹி ஹட் நாட் பீன் எவர் நோட்டீஸ்டு வித் எனி இர்ரெகுலாரிட்டி என்று கேட்கின்றார்கள். அதாவது அதற்கு பதில் தரும் பொழுது, நான் அன்பிகமிங் ஆஃப் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் என்றதன்படி நான் நடந்து கொள்ளவில்லை, ஆகவே என் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார். வெதர் த ஆக்ஷன் ஆஃப் த டிசிப்ளினரி அத்தாரிட்டி இஸ் கரெக்ட் ஆர் நாட் என்று கேட்டோம். டிசிப்ளினரி அத்தாரிட்டியுடைய ஆக்ஷன் கரெக்ட் என்பதுதான் கரெக்ட். ஏனென்றால் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கவில்லை என்றால் அது அன்பிகமிங் ஆஃப் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் என்று வரும் என்று நம்முடைய கான்ட்ராக்ட் ரூல்ஸிலே இருக்கிறது. ஆக அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி எடுத்த நடவடிக்கை என்பது சரியான நடவடிக்கையாகத்தான் கருதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒருவர் நம்முடைய யூனியன் நோட்டீஸ் போர்டிலே ஒரு சிலவற்றை பதிவிடுகிறார். அதற்காக அவருடைய எக்ஸ்பிளனேஷனை கேட்கின்றார்கள். அந்த டிவிஷன் செக்ரட்டரியை கூப்பிட்டு ஒரு அஃபிஷியல் என்கின்ற முறையிலே அவருக்கு மேல்மட்டத்திலிருந்து எந்த உத்தரவும் இல்லாமல் அவராகவே சுயமோட்டாவாக நீங்கள் இப்படி நோட்டீஸ் போர்டிலே பதிவு செய்தீர்கள், உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டால் அது சரியா என்றால் சரியில்லை,
ஒரு நோட்டீஸ் போர்டிலே ஏதேனும் ஒரு அதாவது வந்து ஒரு மரியாதை குறைவற்ற வாசகங்களை தவிர்த்து வேறு ஏதேனும் பதிவு பண்ணியிருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாமா நடவடிக்கை எடுக்கக்கூடாதா என்பதை முடிவு செய்யக்கூடிய அந்த பொறுப்பு என்பது மாநில அதிகாரிக்குத்தான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் ஒருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பது ஒரு கோட்டச் செயலாளர் மீது எடுக்க முடியும் என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய உத்தரவாகும். பல நேரங்களிலே பல கோட்டங்களிலே அவர்கள் நடவடிக்கை அதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கக்கூடிய நேரத்திலே தவறான வாசகங்கள் இல்லை, இதற்கு முறையான அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா இந்த உத்தரவின்படி என்று அந்த உத்தரவை சுட்டி காட்டக்கூடிய அந்த உரிமை என்பது அந்த கோட்டை செயலாளருக்கு இருக்கிறது. அடுத்ததாக the committee constituted to inquire about the sexual harassment cases reached the conclusion that the official has committed the offense. அவர் குற்றம் இழைத்துள்ளார் என்பதை அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டியினுடைய அந்த முடிவாக ஒரு முடிவினை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள். Thereafter the charged official is seeking to conduct the inquiry as per Rule 14. அதாவது அந்த கமிட்டி சரியான முறையில் என்னை விசாரிக்கவில்லை, எனவே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ரூல் 14 கீழாக ஒரு புதிய ஒரு விசாரணையை துவங்கிட வேண்டும். அந்த விசாரணையிலே எனக்கு முழுமையான ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும், நான் குற்றமற்றவன் என்பதை வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அந்த அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபராக ஒரு ரூல் 14 விசாரணையை கோருகிறார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி ஒரு என்கொயரியை அவர் துவக்குகிறார். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இது தவறு, இன்னொரு என்கொயரி என்பது நடத்தக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார். அந்த அம்மையார் சொன்ன அதிலே அந்த பாயிண்ட் என்பது கரெக்டா என்பதுதான் நம்முடைய கேள்வி. எஸ் என்பதுதான் உண்மை. ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டியானது ஒரு வழக்கு அதாவது விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு பின்னால் அறிக்கை கொடுத்த பின்னால் அந்த விசாரணையுடைய அறிக்கையானது ஒரு ரூல் 14 வழக்கிலே எப்படி ஒரு விசாரணை அறிக்கையாக கருத முடியுமோ அதே போன்று அதே ஸ்டேட்டஸை அதே தகுதியை அந்த அறிக்கை பெறுகிறது. அதற்கு மேற்கொண்டு மேல் விசாரணை என்பது கிடையாது. நேரடியாக தண்டனை வழங்கிட வேண்டியதுதான் டிசிப்ளினரி அத்தாரிட்டியினுடைய பொறுப்பாகும். ஆக எஸ் என்று யார் சொல்லியிருக்கின்றீர்களோ அத்தனை பேரும் சரியான விடையினை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அடுத்ததாக ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒரு வரதட்சணை கேட்கின்றார். ஒரு நிறைய தங்கமாக வர வேண்டும் என்ற ஒரு வரதட்சணையை ஒரு வரன் பார்க்கக்கூடிய இடத்திலே அவர் கேட்கின்றார். அந்த நீங்கள் அருகிலே இருக்கின்றீர்கள். அருகிலே இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று அந்த இடத்தை விட்டும் நகராமல் அதை ஒரு ஒரு பார்வையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்கள் மீது ஒரு எதிர்காலத்திலே ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகார் ஒன்று வந்தால் அது நீங்கள் அதாவது இது என்னுடைய சார்ந்தது கிடையாது, மற்றவர்களை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் தப்பிக்க முடியுமா என்றால் தப்பிக்க முடியாது. அதே போன்று அபெட்டிங் ஆஃப் டவரி என்கின்ற அந்த ப்ரொவிஷனை அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர் மீது கண்டிப்பாக சுமத்திட முடியும். ஒரு விட்னஸாக கூட இருக்கக்கூடாது. டவரி வாங்குவதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தூண்டுதலாகவோ எந்த விதத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் ஒரு கான்ட்ராக்ட் விதிகளுடைய சட்டமாகும். A family member became the ward member of the municipality after contesting the election in a party symbol. Whether the government servant should intimate the fact to the office or is it necessary since it is not related to him. அதாவது அவருடைய மனைவி ஒரு கட்சியின் சார்பாக ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பருடைய நின்று அங்கே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த தகவலை இலாக்காவிற்கு சொல்ல வேண்டுமா அல்லது அவருடைய தனிப்பட்ட விவரமாக அது நினைத்து விடலாமா என்றால் அப்படி இருக்கக்கூடாது. அவர் நின்றார், அவருக்கும் அவரை அரசியல் கட்சியில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி என்னை கேட்கவில்லை, அவர் இந்த தேர்தலிலே நிற்கிறார் என்பதை முன்கூட்டியே சொல்ல வேண்டிய பொறுப்பு என்பது அந்த அரசாங்க ஊழியருக்கு இருக்கிறது. எஸ் என்று விடை சரியான விடையாகும். அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவது, ஒரு டெலிவிஷன் வாங்குவது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவது,
நகைகள் வாங்குவது, மோட்டார் சைக்கிள் வாங்குவது அல்லது கார் வாங்குவது போன்றவைகள் எல்லாமே ஒரு நகரக்கூடிய சொத்துக்கள். இந்த நகரக்கூடிய சொத்துக்களை பற்றியெல்லாம் நீங்கள் வாங்கிய பின்னால் இலாக்காவிற்கு தகவல் தர வேண்டுமா என்றால் சட்டப்படி தர வேண்டும். எஸ் என்பதுதான் சரியான விடையாக இருக்க முடியும். அதே போன்று ஒரு மேரேஜுக்கு நடக்கின்ற நேரத்திலே ஒரு நண்பர் 10,001 ரூபாய் கொடுத்தால், அது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு 10,001 ரூபாய் கொடுத்தால் அதை பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டுமா என்றால் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும். நமக்குரிய உச்சவரம்பான ஒரு 5,000 ரூபாய்க்கு மேல் சென்றால் கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். ஆக இந்த 10 கேள்விகள் தான் உங்கள் முன்னால் கேட்கப்பட்டது. இந்த 10 கேள்விகளிலே நிறைய தோடர்கள் ஒரு 7 மதிப்பெண்களும், அதாவது 6லிருந்து 8 வரை நிறைய தோடர்கள் என்று பெற்றிருக்கின்றீர்கள். அது ஒரு நல்ல முன்னேற்றம். இருந்தாலும் கூட எதிர்காலத்திலே 9, 10 என்று நிச்சயமாக சரியான ஒரு விடைகளை நீங்கள் சொல்வதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த கேள்விகள் கூட ஒரு வரியிலே இல்லாமல் இத்தனை நீண்டு அடித்ததனுடைய பர்பஸே இதே போன்ற ஒரு நிலைமை நாளை எதிர்காலத்திலே நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அவ்வாறு சந்திக்க நேரக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு அது நினைவில் வருவதற்காகத்தான் நிகழ்ச்சிகளை தொகுத்து இது போன்ற கேள்விகளை கேட்கின்றேனே தவிர, உங்களுக்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்றால் வெதர் 10,001 ஆஸ் ஏ கிஃப்ட் இஸ் அக்செப்டட் ஆஸ் பர் த ரூல்ஸ் அப்படின்னு ஒரே வரியில் கேட்டு போடலாம். எஸ் சார், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு இன்சிடென்ட்டோடு சொல்லும் பொழுது அது உங்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறேன். அடுத்த வாரமும் இதே போன்று ஒரு 10 கேள்விகள் தொடரும். அந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதிலை எழுதி அனுப்ப வேண்டும். இந்த 145 என்பது அடுத்த முறை குறைந்தபட்சம் 200ஆக ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அடுத்ததாக இன்றைய ரெகுலர் வகுப்பிற்கு நாம் வருவோம். இன்றைய ரெகுலர் வகுப்பிலே 1000 பிட்ஸ் ஃபார் டிசிப்ளினரி ரூல்ஸ் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 75ஐ நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று 76லிருந்து ஒரு 100 வரை ஒரு 25 டிட்பிட்ஸ்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவதாக ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டிலே ஒரு பெண்மணிக்கு பணியிடத்திலே பாதிப்பு நேர்ந்தால் அவர்களுக்கான ஒரு முக்கியமான உத்தரவானது 22/12/2016 அன்று டிஓபிடி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஆணை. ஒரு பெண் ஊழியர் ஒரு பாலியல் தொல்லை காரணமாக பாதிப்பிற்கு ஆளாகிவிட்டு அவர் ஒரு புகார் கடிதத்தை கொடுத்த பின்னாலே அவருக்கு மீண்டும் பின்னால் அதே அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய நேரத்திலே அவரால் மீண்டும் தொல்லை ஏற்படும் என்கின்ற அலுவலக ரீதியான தொல்லை ஏற்படும் என்பதை தவிர்ப்பதற்காக ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கிலே, ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கிலே ஒரு அந்த நிரூபணம் செய்யப்பட்ட நாளிலிருந்து 5 வருடங்கள் வரை அந்த பெண் தோழியர் பழிவாங்குதலுக்கு ஆளாக்காமல் இருக்கப்படுவதை உறுதி செய்வதை ஒரு கண்டிப்பாக அந்த அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டும். அந்த பெண் ஊழியரை அந்த குற்றம் இழைத்த அந்த ஊழியர்களுடைய கீழே எந்த ஒரு காரணத்திற்காகவும் அங்கே கீழே பணிபுரியக்கூடிய அளவிற்கு அல்லது மீண்டும் ஒரு முறை அவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு பணி அமர்த்திடக்கூடாது என்பது, அதாவது அந்த அம்மையாருக்கு முழுமையான பாதுகாப்பு என்பது 5 வருடத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த உத்தரவானது மிக முக்கியமான உத்தரவு. இதை நினைவில் கொள்ளவும். இன்று காலையிலே பேசக்கூடிய நேரத்திலே கூட இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸிலே எப்படி நாம் அதற்கான ஒரு புகாரை கொடுக்கக்கூடிய நேரத்திலே கோட்டாதிகாரிக்கு புகாராக கொடுத்தால் சில நேரங்களிலே அந்த கோட்டாதிகாரி அவைகளை சரியான முறையிலே செய்வதில்லை. என்ன செய்வது என்கின்ற கருத்தை காலையிலே கூட சொன்னார்கள். இதற்கு ஒரு வழி செய்வதாகத்தான் 1/11/2017 உத்தரவிலே ஷீபாக்ஸ் என்பது ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஷீபாக்ஸுக்குள்ளாக ஒரு ஆன்லைனிலே சென்று அந்த கம்ப்ளைண்டை பதிவு செய்துவிட்டால் அதற்கான லிங்க்கும் இதிலே தரப்பட்டு இருக்கிறது. அந்த லிங்கிலே சென்று போய் நாம் ஒரு புகாரை கொடுத்து விட்டால்
அதை டிஓபிடி அமைச்சகம் நேரடியாக கண்காணிக்கிறது. சம்பந்தப்பட்ட அந்த இலாக்காவிற்கு அவைகள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து தொடர் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆக இந்த ஷீபாக் சிஸ்டம் என்பதை 1/11/2017 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பெண் தோழியர்கள் அறியுமாறு அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய கோரிக்கை மனுக்கள். நம்முடைய ரெப்ரசன்டேஷன் என்பது எத்தனை முறை தரலாம்? இதிலே பல பேருக்கு தெரியும். ஒரு முறை ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன், அந்த ரெப்ரசன்டேஷன் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதற்கு மேல் முறையீடு செய்த அதுவும் முறை நிராகரிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் இதன் மீது ரெப்ரசன்டேஷன் தர முடியுமா, என்ன செய்யலாம் என்பது போன்ற ஒரு சந்தேகங்கள் பல பேருக்கு எழலாம். இது போன்ற நேரங்களிலே 19/4/2010 வெளிவந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவினை நீங்கள் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அதாவது, whenever a representation have already been considered and replied, further representation exceeding 2 on the same issue will henceforth be ignored. அதாவது ஒரே மாதிரியான ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதற்கு மேலும் 2 முறை வரை அதே ஒரு கோரிக்கைக்காக ஒரு புதிய ஒரு தரவுடன் கொடுத்தோம், அதுபோல் அதற்கு மேலும் கேட்டால்தான் அந்த ரெப்ரசன்டேஷன் என்பது நிராகரிக்கப்பட வேண்டும் என்றார். ஒரு 3 முறை நீங்கள் ஒரே இஷ்யூக்கு ரெப்ரசன்டேஷன் செய்யலாம் என்பதுதான் அதனுடைய பொருள். அதே போன்று அடுத்த இம்மிடியட் சுப்பீரியருக்கு அந்த ஏற்கனவே லோயஸ்ட் லெவலிலே அவர்கள் எதை செய்தார்களோ அதிலிருந்து என்னென்ன விட்டிருக்கிறார்கள் என்பதற்கான அந்த ரெப்ரசன்டேஷன் என்பதையும் மேற்கொண்டு செய்யலாம். ஆக ஒரு முறை மனு செய்த பின்னால் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றால் அது நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவைகளை மறுபரிசீலனை செய்வதற்காகவும் அதே அதிகாரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த அதிகாரி மறுபரிசீலனை செய்வதற்கு இல்லை என்றால் மீண்டும் அடுத்த கட்ட அதிகாரிக்கும் நீங்கள் அனுப்பலாம். இது 19/4/2010 இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உத்தரவாகும். அதே போன்று ஒரு ரெப்ரசன்டேஷன் அல்லது ஒரு அப்பீல் என்பது கொடுக்கப்பட்டால் 1 மாதத்திற்குள்ளாக, அது அப்பீலாக இருந்தாலும் சரி பெட்டிஷனாக இருந்தாலும் சரி, அதற்குரிய அக்னாலஜ்மெண்ட் என்பதும் அளிக்கப்பட வேண்டும். இன்ட்ரீம் ரிப்ளை என்பதும் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு 1 மாதத்திற்குள்ளாக வழங்கப்பட வேண்டும். பல நேரங்களில் ரெப்ரசன்டேஷன் ஷுட் பி டிஸ்போஸ்டு வித்தின் 30 days. இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் இருந்தால் 45 days இருக்கு. அது ஃபார் தி மியர் ரெப்ரசன்டேஷன். பட் அப்பீல் அண்ட் பெட்டிஷன் எடுத்துட்டோம்னா, அப்பீல் அண்ட் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது வித்தின் 1 மந்த்துக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணணும். அதாவது அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபாரத்தை கண்டிப்பாக வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நம்ம பண்ணணும். ஏன்னா அது டிஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். இன்ட்ரீம் ரிப்ளை இருந்தால் இன்ட்ரீம் ரிப்ளையும் வித்தின் எ மந்தில் தரணும். அப்படின்றது 6/6/2013 வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உத்தரவு. இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக, submission of representation directly to a higher authority is prohibited. அதாவது நேரடியாக ஒரு ப்ராப்பர் சேனல் இல்லாமல் ஒரு ரெப்ரசன்டேஷன் என்பதை அனுப்ப முடியுமா என்றால் அவைகள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்பது நம்முடைய சிசிஎஸ் ரூல் விதிகளிலே நாம் பார்த்தோம். அதற்குத்தான் ஒரு submission of representation directly to other authorities bypassing the prescribed channel of communication has to be viewed seriously and appropriate disciplinary action should be taken against those who violate the instruction. அதாவது submission of direct representation directly to other authorities. Concerned authoritiesக்கு த்ரூ ப்ராப்பர் சேனல் பண்ணுமே தவிர மற்றவங்களுக்கு அதர் அத்தாரிட்டிக்கு டைரெக்டாக நம்ம பண்ணக்கூடாது. This can be rightly to be treated as unbecoming conduct attracting the provision of Article 313 of the CCS Service Rules அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ரொம்ப தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் என்பதை உரிய அதிகாரிக்கு தர வேண்டும். சப்போஸ் உரிய அதிகாரி அந்த ரெப்ரசன்டேஷனை பரிசீலனை செய்யப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட மேல்முறைய அதிகாரிக்கு நான் ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன் செய்திருக்கிறேன், அதற்கு பதில் வரவில்லை, அதனால் இந்த மேல்முறையீடு செய்கிறேன் என்பதை சொல்லி மேல்முறையீட்டினை
த்ரூ ப்ராப்பர் சேனலிலே அனுப்ப முடியுமே தவிர நேரடியாக அனுப்புவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் ப்ரொஹிபிட்டட். அதாவது நம்முடைய சிசிஎஸ் விதிகள் 20 படி ஒரு அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் என்பது ஒரு ஊழியருடைய சேவைக்காக வெளிப்புறத்தில் இருந்து ஒரு சிபாரிசு என்பது இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரிலேட்டிவ், அதாவது ஒரு அந்த சம்பந்தப்பட்ட ஊழியருடைய மனைவியோ அல்லது வேறு ஒருவரோ இவருக்கு இந்த இடமாற்றம் தரவில்லை என்றால் எங்களுடைய குடும்பத்திலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இப்படி ஆகிவிடுவோம் என்பது போன்ற ஒரு ரெப்ரசன்டேஷனை அனுப்பினால் அது கூட ஒரு, அதாவது ரெப்ரசன்டேஷன் சென்ட் பை த ரிலேட்டிவ்ஸ் தட் இஸ் ஆல்சோ டு பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ். அது வெளிப்புற செயல் விளைவாகத்தான் கருத வேண்டும் என்று 19/9/63 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் 31/8/2015 மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ரெப்ரசன்டேஷனிலே இவைகள் தான் முக்கியமானவைகள் ஆகும். அடுத்ததாக ஒருவர் ஒரு லீவு காலத்திலே விடுப்பிலே செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு, அதாவது நம்முடைய ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு அவர் வெளியிலே செல்வதாக இருந்தால், அவர் அப்ராட் செல்வதாக இருந்தால், லீவிலே அப்ராடு செல்வதாக இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டுமா என்றால், இது போன்ற நேரங்களிலே, அதாவது ஒரு தன்னுடைய ஹெட் குவார்ட்டர் ஸ்டேஷனை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று இருந்தால் அவருடைய லீவு விண்ணப்பத்திலே அவர் அந்த லீவ் அட்ரஸினை குறிப்பிட்டிருந்தால் இதற்காக தனியாக ஒரு பர்மிஷன் என்பதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது 18/5/1994 ஆணையிலே மிக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு லீவு நேரத்திலே, ஒரு லீவில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஃபாரின் செல்வதாக இருந்தால் அது போன்ற நேரங்களிலே தன்னுடைய முடிவினை அவர் தெரியப்படுத்திட வேண்டும். நான் இந்த மாதிரி வெளிநாடு செல்வதாக முடிவு செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை ரெஃப்யூஸ் செய்வதாக இருந்தால் 21 நாட்களுக்குள்ளாக அந்த உரிய அதிகாரி அவருக்கு பதில் தர வேண்டும். அந்த 21, அதாவது ஒரு வாரத்திற்குள்ளாக அவர் அனுப்பி அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு வாரத்திற்கு உள்ளாகவே அவருடைய டெசிஷனை கண்டிப்பாக தர வேண்டும். 21 நாட்களுக்குள்ளாக அவ்வாறு பதில் தரவில்லை என்றால் அவருக்கு அந்த பர்மிஷனானது கொடுக்கப்பட்டதாக கருதப்பட்டு அவர் வெளிநாடு சென்று வரலாம். இது 27/5/2015 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உத்தரவாகும். அடுத்ததாக நம்முடைய நீதிமன்ற தீர்ப்பிலே ஒரு முக்கியமான தீர்ப்பு என்னவென்றால், எனி சார்ஜ் ரிலேட்டிங் டு அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஷன்ஸ் டஸ் நாட் இன்வால்வ் மிஸ்காண்டக்ட். ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்பதை ஒரு மிஸ்காண்டக்ட் கீழாக கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வர முடியாது என்பது ஏற்கனவே நாம் பல முறை சொல்லியிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகும். இஃப் ஆப்ஷன்ஸ் இஸ் டியூ டு கம்பெலிங் ரீசன்ஸ் இட் cannot be treated as unauthorized option. ஏதேனும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு பணிக்கு வர முடியாமல் போனால் அந்த காலத்தை அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஷன்ஸாக கருத முடியாது. ஒரு மென்டலி ரிட்டேர்டடாக இருந்தாலோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, உடல்நலம் குன்றியிருந்து ஏதேனும் சுயநினைவை மறந்திருந்தாலோ அல்லது வேறு சில பிரச்சனைகளால் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை இருந்தாலோ இவைகளெல்லாம் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஷன்ஸாக கருதாமல் அவைகளையெல்லாம் ரெகுலேட் செய்யப்பட வேண்டும் என்பது எர்ணாகுளம் நீதிமன்ற தீர்ப்பாயத்தினுடைய முக்கியமான ஒரு உத்தரவாகும். When leave is once granted, one is permitted to be absent during that period. No disciplinary action is permissible. ஒரு முறை விடுப்பு வழங்கப்பட்டால் அந்த விடுப்பு வழங்கப்பட்ட பின்னாலே அவர் மீது அது குறித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்க முடியாது என்பது பிரின்சிபல் பெஞ்சினுடைய முக்கியமான ஆணை. உதாரணத்திற்கு ஒரு கேஷுவல் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கின்றார்கள், அது ஏற்கப்பட்டு விட்டது என்றால் மறுநாள் உனக்கு நான் தரவில்லை, நீங்கள் கேஷுவல் லீவில் இல்லை என்பது போன்ற ஒரு நோட்டீஸ் தர முடியுமா என்றால் அதற்கான நோட்டீஸ் என்பதெல்லாம் தர முடியாது என்பதுதான் இதனுடைய பொருளாக கருத வேண்டும். One cannot be prevented from joining duty after absence over 5 years. 5 வருடம் கழித்து பணியிலே மீண்டும் சேருவதாக ஒருவர் வந்தார், அவரை பணியிலே
அமர்த்திடலாமா அல்லது பணியிலே சேர்த்திடலாமா வேண்டாமா என்பதற்கான ஒரு விசாரணை வரக்கூடிய நேரத்திலே அது 5 வருடம் ஆனாலும் கூட அவரை பணியிலே சேர்க்க வேண்டும், அதற்கு பின்னால் அதை விசாரிக்கப்பட வேண்டும் என்பது ஜோத்பூரினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகும். அதே போன்று ஆப்ஷன்ஸ் ஒன்ஸ் ரெகுலரைஸ்டு பை லீவ் cannot be resigned and punishment awarded. ஒரு முறை லீவு என்பது முறைப்படுத்தப்பட்டு விட்டால் அது ஒரு ஹெச்பிஎல் ஆகவோ அல்லது ஒரு கமிட்டட் லீவாகவோ ஒரு EX-ஃபைலாகவோ ஏதேனும் ஒரு லீவாக ஏற்கனவே பணிக்கு வராத அந்த காலமானது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் அவர் மீது அதற்கு பின்னால் எந்த விதமான ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது டெல்லி நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய பிரதம தீர்ப்பாயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகும். when casual leave is applied, not refused and communicated to applicant, charge of unauthorized absence not sustainable. ஒரு கேஷுவல் லீவுக்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுத்த பின்னால் அது ஏற்கப்படவில்லை என்று அது சொல்லப்படாத பட்சத்திலே அந்த அதாவது அது ஏற்கப்படவில்லை நிராகரிக்கப்படுகிறது என்கின்ற செய்தி சொல்லாத பட்சத்திலே அது அன்ஆத்தரைஸ் ஆப்ஷன்ஸாக கருத முடியுமா என்றால் அது சட்டத்தின்படி செல்லாது என்பது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு. உதாரணமாக கோவையினுடைய அந்த டயஸ்னான் வழக்கிலே இதை பொருத்துவதற்கு மிகச் சரியாக இருக்கும். டி சுப்பராவ் என்பவர் தொடுத்த வழக்கிலே ஹைதராபாத்திலே இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. Options cannot be treated as Dysnan without show cause notice. ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வழங்கப்படாமலே ஒரு பணிக்கு வராத அந்த ஆப்ஷன்ஸ் பீரியடானது டயஸ்னானாக ட்ரீட் பண்ண முடியுமா என்றால் அவ்வாறு ட்ரீட் செய்ய முடியாது என்பதுதான் இந்த ஹைதராபாத்தினுடைய நீதிமன்ற தீர்ப்பாயத்திலே வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஆணை. ஆக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்காமல் யாருக்கும் டயஸ்னான் என்பது வழங்கப்படக்கூடாது. அதுபோன்ற ஒரு வழக்குகள் வரக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுகளை நாம் பயன்படுத்திட வேண்டும். ஒரு முறையான ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது எனக்கு தரப்படவில்லை, அது இயற்கை நீதிக்கு முரணானதாகும். நேச்சுரல் இட் இஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதனால் இந்த டயஸ்னான் என்பது செல்லாது என்பது போன்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் தயார் செய்யக்கூடிய நேரத்திலே இவைகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு இடமாற்றத்திலே எந்தெந்த சமயங்களிலே நீதிமன்றங்கள் தலையிடலாம் என்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே சொல்கிறார்கள், த ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மேலஃபைட் ஆர் ஆர்பிட்ரரி ஆர் பர்வஸ். அதாவது ஒரு தீய நோக்கத்துடன், ஒரு தீமை இழக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் ஒரு முரணான ஒரு ஆர்பிட்ரியாக தன்னிச்சையான அல்லது வேண்டுமென்றே செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இடமாற்றம் இருந்தால் அது போன்ற நேரங்களிலே நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடலாம். இட் அட்வர்ஸ்லி ஆல்டர் த சர்வீஸ் கண்டிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேங்க் எம்பாலமெண்ட்ஸ். ஒருவருடைய ஊதியம், சம்பளம் மற்றும் அவருடைய பணி தகுதி என்பவைகளுக்கு ஏதேனும் குந்தகம் விளைவிக்குமே ஆனால் அந்த நேரங்களிலே நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடும். கைட்லைன்ஸ் லைட் டவுன் பை த டிபார்ட்மெண்ட் ஆர் இன்ஃப்ரிஞ்ச்டு ஆர் லாஸ்ட்லி. அதாவது ஒரு இலாக்காவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் மீறப்படுமேயானால் அது போன்ற நேரங்களிலே நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் ஆல்சோ இஃப் இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்டர்ட். அடிக்கடி இடமாற்றம் என்பது ஒருவர் மீது இருந்தாலும் கூட அதுவும் இதன் கீழ் வரும் என்ற ஒரு மும்பை பெஞ்சினுடைய முக்கியமான ஒரு நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய ஆணை இருக்கிறது. ஒரு நீதிமன்றத்திலே நம் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபரை எதிர்த்து நீதிமன்றம் செல்வதாக இருந்தால் இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஏதேனும் பயன்படுத்த முடியுமா என்பதை பற்றி நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக, criticism of an employer cannot be construed as indiscipline. ஒரு முதலாளியை பற்றி ஒரு கிரிட்டிசிசம், அதாவது ஒரு விமர்சனம் செய்வது ஒரு இன்டிசிப்ளினாக ஆகுமா என்றால் ஹைகோர்ட் கேரளாவிலே அது போன்று நிச்சயமாக இன்டிசிப்ளினாக கருதக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஈவன் கிரிட்டிசிசம் ஆஃப் an employer by an employee
couched in moderate language has been held not to amount to misconduct. ஒரு கண்ணியமான சொற்களிலே வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் மிஸ்காண்டக்ட் என்று கண்டிப்பாக சொல்லக்கூடாது. No authority is entitled to treat the exercise of the fundamental right as misconduct. அடிப்படை உரிமையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது ஒரு பேச்சு சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினை ஒருவர் பயன்படுத்தியதற்காக அடுத்த உயர்கட்ட அதிகாரி அவர் மீது ஒரு மிஸ்காண்டக்ட் என்கின்ற அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் கேரளாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பாகும். இதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் enumerated misconduct cannot form subject matter for disciplinary action. ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு மிஸ்காண்டக்ட் என்று சொல்லக்கூடிய இதில் என்னென்ன மிஸ்காண்டக்ட்ங்கிறது நமக்கு இருக்குது. அந்த மிஸ்காண்டக்ட் எது என்று சொல்லப்படாத ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பது என்பது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு இட் கேனாட் பி ஃபார்ம்டு என்கின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் லேபர் கோர்ட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பின்னர் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சென்றிருக்கிறது. அதிலே an employee cannot be charge sheeted in respect of an act of misconduct which is not provided for in the certified standing orders. ஏற்கனவே என்னென்ன குற்றங்கள் ஒரு மிஸ்காண்டக்ட் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த வரையறை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதில் ஒன்றாக அதில் குறிப்பிடப்படாத ஒன்றினை அதன் மீது அதை சொல்லி அதன் மீது அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்பது சரி கிடையாது என்று ஒரு கிளாஸ்கோ லேபரட்டரிஸினுடைய வழக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பானது பல நேரங்களிலே நம்முடைய இலாக்கா விசாரணைக்கு பதில் எழுதக்கூடிய நேரத்திலே நாம் பல நேரங்களிலே இதை பயன்படுத்தி வருகிறோம், பயன்படுத்திட வேண்டும். அடுத்ததாக, மேக்கிங் டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் டு ஹையர் அத்தாரிட்டிஸ் cannot be misconduct and subject matter of disciplinary action. இது ஒரு முக்கியமான தீர்ப்பு, ஒரு பிரின்சிபல் பெஞ்சிலே வந்திருக்கக்கூடிய முக்கியமான தீர்ப்பு. என்னுடைய கோரிக்கை, அதாவது ஒரு நியாயமான இடங்களிலே நீங்கள் ஒரு கோரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுடைய கோரிக்கையை உரிய அதிகாரி செய்யவில்லை, அதற்காக அடுத்த கட்ட அதிகாரிக்கு நீங்கள் அதற்கு மேல்முறையீடு செய்வது என்பது ஒரு மிஸ்காண்டக்டாக நிச்சயமாக கருத முடியாது. மிஸ்காண்டக்ட் என்பது கிடையாது. அது ஒரு டிசிப்ளினரி மேட்டருக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இருக்க முடியாது என்பது மிக முக்கியமான ஆணை. இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு சென்டிங் டெலகிராம் என்றால் தற்பொழுது இமெயில், சென்டிங் டெலகிராம் ஆஃப் இமெயில் டு ஹையர் ஆஃபீஸர்ஸ் இஸ் ஆல்சோ நாட் எ மிஸ்காண்டக்ட் என்று, அதாவது ஏஐபியு நம்முடைய அஞ்சல் மூன்றினுடைய பீகானீர் சங்கமானது ஒரு பிரச்சனையை அன்று கோட்ட சங்கத்திற்கு எதிராக ஒரு பிஎம்ஜி டிபிஎஸ்க்கு எழுதியது. உடனே அந்த கோட்ட அதிகாரி நம்முடைய டிவிஷனல் செக்ரட்டரிக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்தார். சார்ஜ் ஷீட் கொடுத்த பின்னாலே அந்த பீகார் கோட்டை செயலாளர் ராஜஸ்தானிலே உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பாயத்திற்கு சென்று தடை பெற்றார். அதற்கு பின்னால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டிலே சென்டிங் டெலகிராம் டு ஹையர் ஆஃபீஸர்ஸ் இஸ் நாட் எ மிஸ்காண்டக்ட் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவிடுபடி ஆகின. ஆக ஹைகோர்ட் ராஜஸ்தானிலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு கூட பல நேரங்களிலே சில இமெயில்களை நாம் நேரடியாக எழுதக்கூடிய நேரத்திலே நீ எப்படி இமெயில் அனுப்பலாம் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாம் ஹைகோர்ட்டிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஹைகோர்ட்டிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது கூட என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக, omission of reports cannot be subject matter of discipline. ஒரு ஒமிஷன் என்ற ஒன்று இருந்தால் அந்த ஒமிஷனுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா என்றால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமாக. உதாரணமாக, ஒரு அலுவலகத்திலே ஒரு ஜிடிஎஸ் பிபிஎம் ஒரு கையாடல் செய்கிறார் அல்லது ஒரு தபால்காரர் கையாடல் செய்கிறார். அது அருகிலே இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கு அந்த கையாடல் அவர் செய்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் அவர்கள் முன்கூட்டியே அதை இலாக்காவிற்கு சொல்லவில்லை. இது ஏற்கனவே உனக்கு தெரியும், நீ ஏற்கனவே சொல்லியிருந்தால் இந்த ஃப்ராடை நாம் தவிர்த்திருக்க முடியும், நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்கின்ற காரணத்திற்காக
அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையை தொடுக்க முடியுமா என்றால் தொடுக்க முடியாது, தொடுக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய முக்கியமானதாகும். இந்த குறிப்பிட்ட வழக்கிலே கல்கத்தாவிலே ஒரு தபால்காரர் மற்றொரு தபால்காரருடைய ஒரு ஃப்ராடு செயலை, அதாவது ஒரு முறைகேடான செயலை ஏற்கனவே தெரிந்திருந்து சொல்லவில்லை என்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையானது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. அடுத்ததாக, ரூல்ஸ் cannot be discarded on the ground that they are not becoming workable. சில சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்கள் இன்று நடைமுறையிலே சாத்தியமில்லை, அதனால் இவைகளை நான் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. ஒரு ரூல் என்று இருந்தால் அந்த ரூல் என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்றால் அது மாற்றப்பட வேண்டுமே தவிர, அந்த ரூல் நடைமுறையிலே சாத்தியமில்லை, அதனால் அந்த ரூலை நீங்கள் கடைபிடிக்காமல் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்தால் அந்த சார்ஜ் ஷீட்டிற்கு நிச்சயமாக இதை பயன்படுத்தலாம். இது ஒரு முக்கியமான ஒன்று. சுப்ரீம் கோர்ட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்வு, a rule validly made even after it has become unworkable unless repealed or replaced by another rule or amended continue to be in force என்று இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய வால்யூம் 3 ஒருவருக்கு, அதாவது போடக்கூடிய அந்த ரெக்கவரி என்பது அதிகபட்சம் 3 வருடத்திற்கு மேலாக இருக்கக்கூடாது என்று இருக்கிற அந்த ப்ரொவிஷனானது சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் டிஓபிடியினுடைய உத்தரவின்படி எத்தனை ஆண்டு காலம் வேணாலும் அந்த கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸிலே இருக்கக்கூடிய அந்த ரெக்கவரி என்பதை நீடித்தலாம் என்று டிஓபிடி சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்று வரை வால்யூம் 3 அதற்கான அமெண்ட்மெண்ட் என்றது வரவில்லை. அமெண்ட்மெண்ட், ஒரு மெயினான ரூலுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் என்று வரவில்லை என்றால் அந்த ரூலை நீங்கள் அமெண்ட்மெண்ட் படுத்தப்பட வேண்டுமே தவிர, அதற்கு பின்னால் தான் நீங்கள் அதை மாற்ற முடியுமே தவிர, சட்டத்திலே இருக்கக்கூடிய ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களை மீறி எதுவும் செய்யக்கூடாது என்பதுதான் இதிலே இந்த முக்கியமான இந்த வழக்கிலே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமானதாகும். இது பல நேரங்களிலே, உதாரணமாக ஏதேனும் ஒரு பழைய விதிகளை சொல்லி அந்த விதிகள் எல்லாம் ஒரு அப்சல்யூட் ஆகி போன விதிகள் என்று சொன்னாலும் கூட அதற்கு திருத்தம் தராத வரையில் அந்த விதிகள் என்பது நடைமுறையில் இருப்பதாகத்தான் கருதப்படும். இது நிச்சயமாக பல நேரங்களிலே டிராஃப்ட் எழுதக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு தேவைப்படலாம். அதே போன்று ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் த ரூல், ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே முன்தேதியிட்டு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வியானது ஒரு நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டிலே, உச்ச நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டது. அந்த நேரத்திலே ஆர்டிகல் 309 அடிப்படையிலே தான் எல்லா விதமான லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டர்ஸ் என்பதும் கொடுக்கப்படுகிறது. அதன்படி எந்த ஒரு உத்தரவும் முன்தேதியிட்டு கொடுக்கலாம் என்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டிலே ஏற்கனவே ராஜ்குமார் என்பவருடைய வழக்கிலே கொடுக்கப்பட்டது. இது மீண்டும் மற்றொரு வழக்கிலே உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக எந்த ஒரு உத்தரவாக இருந்தாலும் அது பழைய தேதி முதலும் நடைமுறைப்படுத்தலாம், அல்லது அந்த ஆணை வெளியிடக்கூடிய அந்த நாள் முதலும் அறிமுகப்படுத்தலாம். ஆக இரண்டுமே அதற்கு உரிமை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்திலே ஒரு பி பாலகோட்டையா என்பவருடைய வழக்கிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக, ரூல்ஸ் மஸ்ட் பி ரீசனபிள் என்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதாவது சட்டங்கள் என்பது ரீசனபிளான சட்டங்களாக இருக்க வேண்டும். ரீசனபிள் இல்லாத சட்டங்களை எல்லாம் ஒரு சட்டமாக கருதக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு பவரிலே ஆர்டிகல் 309 படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுமானால், such rules have to be reasonable, fair and not grossly unjust if they are to survive the test of article 14 and 16. The equality before law என்கின்ற அந்த தத்துவத்தின்படி ஒரு உரிமைகள், அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் எந்த விதமான ஒரு அன்ஜஸ்ட் இல்லாமல், ஒரு நீதி வழுவாமல், ஒரு நேர்மை வழுவாமல் அந்த உத்தரவானது காரணத்துடன் ஒரு ஃபேராக வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இறுதியாக ஒரு 100வது சப்ஜெக்ட் என்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வர்சஸ் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு
நம்முடைய நம்முடைய வழக்குகள் எல்லாம் ஒரு விசாரணைகள் எல்லாம் குவாசி ஜுடிஷியல் என்று சொல்லுவோம். ஜுடிஷியல் என்பது நீதிமன்றத்திலே நடக்கக்கூடியவைகள் ஜுடிஷியல். ஒரு ஜுடிஷியல்லே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பிற்கு இந்த தண்டனை என்பது ஏற்கனவே சட்டத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. களவு என்றால் களவுக்கு இத்தனை வருட சிறை தண்டனை, கற்பழிப்பு இத்தனை வருட சிறை தண்டனை என்று ஒவ்வொரு சிபிசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோடிற்கும் ஒரு தண்டனை என்பது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எந்த தண்டனையை எப்படி கூட்டி கழித்து வழங்கப்பட வேண்டும் என்பது நீதிபதி செய்கின்றார்கள். இது முழுமையாக ஜுடிஷியலாக செய்யக்கூடியது. ஆனால் குவாசி ஜுடிஷியல் என்பது ஒரு மத்திய அரசாங்க ஊழியர் மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த விசாரணை என்பது குவாசி ஜுடிஷியல், அதாவது முழுமையான ஜுடிஷியல் அல்ல, அல்லது ஜுடிஷியல் இல்லை என்றும் சொல்ல முடியாது என்கின்ற அளவிலே இருக்கக்கூடிய ஒரு திருசங்கு நிலைதான் நம்முடைய குவாசி ஜுடிஷியல். இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடுகள் என்னவென்றால் இவைகள் தான் முக்கியமான வேறுபாடுகள். அதாவது an administrator order may be changed or modified in the developing situation by the same authority. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், ஒரு ஆர்டர் ஒன்று வழங்கிவிட்டால் அதை அந்த தேவையான மாற்றங்களை ஒட்டி அந்த ஆணை என்பதை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு குவாசி ஜுடிஷியல், அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம், ஒரு டிஓபிடியினுடைய ஒரு சட்டம் என்று இருந்தால் அந்த சட்டத்திற்கு விளக்கம் என்று கொடுத்து அதை எவ்வாறு வேண்டுமானாலும் விளக்கிக் கொள்ளலாம். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கேன் பி மாடிஃபைட் ஆர் சேஞ்சு ஆர் கேன்சல்டு, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு குவாசி ஜுடிஷியல் ஆர்டர் என்பது ஒன்று வழங்கப்பட்டு விட்டால் அந்த சேம் அத்தாரிட்டியால் அதை மீண்டும் அவர் கை வைப்பதற்கு அதிகாரம் என்பது இல்லை. அதை சேஞ்ச் செய்ய வேண்டும், அதை மாடிஃபை செய்ய வேண்டும் என்றால் அப்பீல் மூலமாக அடுத்த கட்ட அதிகாரி தான் செய்ய முடியுமே தவிர ஆணை பிறப்பித்த அதிகாரிக்கு அந்த பவர் இல்லை. இது முக்கியமான வித்தியாசம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டருக்கும் ஒரு குவாசி ஜுடிஷியல் ஆர்டருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். அதே போன்று the quasi judicial function cannot be discharged on dictations or directions of the higher authority. ஒரு குவாசி ஜுடிஷியல் பவரில் இவங்களுக்கு இந்த தண்டனை வழங்குங்க, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க, இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி எந்த ஹையர் அத்தாரிட்டியும் டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு கைட்லைன்ஸை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அது பயஸ்டு, ப்ரிஜுடைஸ்டு, கொடுக்கக்கூடாது. அதனால் குவாசி ஜுடிஷியல் பவரில் என்ன நீ ஆர்டர் இஷ்யூ பண்ணணுன்றது இட் இஸ் அ பியூர் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி டிசிப்ளினரி அத்தாரிட்டி. அது உள்ளே தலையிட முடியாது. பட் அது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. உயர் அதிகாரிகள் இதை நீ இந்த ஆர்டரை இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி ஆணையிடலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேஞ்சஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அண்ட் குவாசி ஜுடிஷியல் ஆர்டர். மூன்றாவதாக த குவாசி ஜுடிஷியல் ஆர்டர் the quasi judicial power can be delegated through rules only. அதாவது குவாசி ஜுடிஷியல் பவர் இன்னைக்கு ஒரு டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு இருக்குன்னா அது ஒரு அடாக் டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு அதை டெலிகேட் பண்ண முடியும்னா ஒரு சட்டத்தின் இது சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மாதிரி தான் பண்ண முடியும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் கேன் பி டெலிகேட்டட் பை த ஆஃபீஸர் இன் ஹூம் இட் வெஸ்ட். அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் டிசிப்ளினரி அத்தாரிட்டி என்று இருந்தால் அவர் தான் சொல்ல வேண்டும். இது இருக்கக்கூடிய முக்கியமான, அதாவது இன்னொரு வரியிலே சொல்ல வேண்டும் என்றால் the administrative authority can in appropriate situation ask the subordinate authority to discharge the particular function on his behalf, whereas the quasi judicial அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு அடாக் டிசிப்ளினரி அத்தாரிட்டி போட்டு அவர் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அதே போல் குவாசி ஜுடிஷியலில் போடக்கூடிய அந்த ஃபைனல் ஆர்டர், அதாவது அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டர் என்பது இட் ஷுட் பி எ ஸ்பீக்கிங் ஆர்டர். ஸ்பீக்கிங் ஆர்டர்னால் என்ன வழக்கு நடந்தது, என்ன சொல்லப்பட்டது, நம்முடைய தரப்பில் என்ன சொல்லப்பட்டது, இரண்டுக்கான சரி நியாயம் என்பது என்ன என்பது எல்லாம் விளக்கமாக சொல்லி இறுதியாகத்தான் அந்த பனிஷ்மெண்ட் என்பது தர வேண்டும். இட் ஷுட் கண்டைன் த ரீசன்ஸ் கன்க்ளூஷன் ரீச்டு. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டருக்கு அந்த மாதிரி இருக்கான்னா அந்த மாதிரி இல்லை.
இந்த ஒரு 4-5 தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டருக்கும் ஒரு குவாசி ஜுடிஷியலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த குவாசி ஜுடிஷியல் பவருங்கிறது தான் நம்முடைய டிசிப்ளின் ரூல்ஸ்ல நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன். அதனால ஹலோ, இந்த குவாசி ஜுடிஷியல் பவர் மிஸ்யூஸ் பண்ணாம இந்த குவாசி ஜுடிஷியல் பவரை முறையான முறையில் அவங்க பயன்படுத்துறத வாட்ச் பண்ண வேண்டியது தான் நம்முடைய டிஃபென்ஸ் அசிஸ்டண்டோட வேலை, நம்முடைய முன்னணி தோழர்களோட வேலை. அதுதான் நம்முடைய ஃபோர்ட்ரஸ் பிரிகேடியருடைய முக்கியமான வேலையாக நாம் இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்தோம். இன்னும் நம்ம அந்த டிராஃப்டிங் செஷனை இன்னும் நம்ம ஆரம்பிக்கலை. அது ஆரம்பிக்க முடியாததுக்கு காரணம் பல்வேறு ஒர்க் நடுவில் இருக்குது. அதை மிக விரைவிலே அந்த டிராஃப்டிங் செஷனை நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த டிராஃப்டிங் செஷனை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த கேள்விகளை இதுவரை நாம் விவாதித்தவைகளே ஏதேனும் உங்களுக்கு ஒரு ஐயம் ஏதாவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய கேள்வியை நீங்கள் இந்த சாட் பாக்ஸில் எழுப்பலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது யாரேனும் பேச வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களை அன்மியூட் செய்து கொண்டு நீங்கள் வரலாம். இன்னொரு தகவல் கூட, போன வாரம் நடந்த நம்முடைய எஃபி குரூப்பிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியினை நம்முடைய அந்த அதாவது காணொளி என்பதை போடாமல் அதனுடைய சவுண்டு மட்டும், அதாவது அதனுடைய வாய்ஸ் மட்டும் நம்முடைய யூடியூப் சேனலை போட்டோம். அது கூட எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் அது இதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்று தெரிந்தாலும் கூட எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் என்பதற்காக அதை கடந்த வாரம் போட்டோம். இந்த வாரம் கூட இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் உடனடியாக போடுவதாக இல்லை. ஏனென்றால் உடனடியாக போட்டால் இங்கே பங்கேற்கர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து போகும், இதனுடைய நோக்கம் என்பது சிதைந்து போகும். அதிலேயும் முழுமையாக பார்க்க மாட்டார்கள். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த அனுபவம் என்பதும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனால் அதை தற்பொழுது போடுவதாக இல்லை. ஆனால் அதே நேரத்திலே நாம் கடந்த வாரம் முதல் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒரு பதிவு செய்யலாம், எதிர்காலத்திலே நமக்குள்ளாக ஒரு போட்டு கேட்பதற்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விவரத்தையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர் நந்தகுமார் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், ப்ளீஸ் கிளாரிஃபை வெதர் கிவிங் டவரி ஆல்சோ மிஸ்காண்டக்ட் அண்டர் த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். எஸ், கிவிங் அதாவது டவரி என்பது கொடுத்தாலோ வாங்கினாலோ கொடுப்பதற்கு தூண்டினாலோ அருகில் இருந்தாலோ அதை பற்றி அதாவது அதில் எந்த விதமாகவும் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கு அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடுமையான தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும். ஒரு 48 மணி நேரம் சிறை தண்டனை இருந்தால்தான் ஒருவரை டீம்டு சஸ்பென்ஷனாக கருத முடியும். ஆனால் ஒருவர் டவரி வாங்குகின்ற காரணத்தினால் ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து வெளியிலே வந்தாலும் கூட அவரை டீம்டு சஸ்பென்ஷனாக கருத முடியும். ஆக டவரி என்பது, அதே போன்று டவரி டெத் என்பது மிக சீரியஸான ஒன்று. ஆக டவரி என்பது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். என்பிஎஸ் ஃபாரம் 1 பற்றிய டீட்டெயில்ஸ் மீண்டும் நம்முடைய தோழர் ராஜேந்திரன் கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நிறைய காணொளிகள் கூட அதை பற்றி யூடியூப்பிலே போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி அதிக அளவிற்கு ஒரு சிந்தனையே செய்ய வேண்டாம். அந்த ஃபாரம் என்பது தர வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தி உங்களை கேட்டால் அந்த ஃபார்மிலே உள்ள ஆப்ஷன் 1 என்பதை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை டிக் செய்யுங்கள். அதாவது புதிய விதிகளிலே 10.6.1 படி ஒரு ஊழியர் ஒரு பணிக்காலத்திலே ஒரு டிசேபிள் ஆனாரோ அல்லது இறந்து போனாரோ அவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி நான் பெற்றுக்கொள்ளலாமா அல்லது புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி எனக்கு பலன் வேண்டுமா என்பதுதான் அந்த ஆப்ஷன். பழைய ஓய்வூதிய திட்டம்தான் எந்த காலத்திலும் பயன் தரும். ஈவன் நீங்கள் 1 கோடி ரூபாய் நீங்கள் இரண்டாவது உங்களுடைய புதிய ஓய்வூதிய திட்டத்திலே
புதிய ஓய்வூதிய திட்டத்திலே 1 கோடி ரூபாய் உங்களுக்கு இருந்தாலும் கூட அது பலன் தராது. ஏனென்றால் இவ்வாறு நீங்கள் ஃபேமிலி பென்ஷனிலே வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் ஏற்கனவே உங்களிடமிருந்து என்ன தொகை பிடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையானது மீண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு திரும்ப தரப்படும். ஈவன் ஃபார்ம் ஆப்ஷன் 1ல் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில். அதனால் அந்த ஃபார்மில் வந்து கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் 1 டிக் பண்ணுங்க. யாரும் அதை பற்றி கீழே உள்ளதே போகாதீங்க, மேலே உள்ளதை மட்டும் கேட்டால் கொடுங்க. கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் அதனால் அதாவது என்னென்னா, அந்த ஃபாரம் வாங்கினாலும் வாங்கலைனாலும் இறந்து போனாலோ டிசேபிள்டு ஆனாலோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றது ஏற்கனவே ஆர்டரில் போட்டிருக்காங்க. அதனால் அந்த இதில் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் யாரும் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரு சீரியஸாக நினைக்க வேண்டாம். யாராவது உங்களை கேட்டாங்கன்னா அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். இந்த என்பிஎஸை பற்றி பெரும்பாலும் செவ்வாய் புதனில் நம்முடைய வீடியோ காட்சியானது மிக தெளிவாக வர இருக்கிறது. இந்த என்பிஎஸை பற்றி ஒரு டீட்டெயில்டாக நேற்று அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லி நேற்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வரக்கூடிய வாரத்திலே கண்டிப்பாக பதிவிடுவோம். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நவ் ஃபார்ம் டைரக்டட் ஃபார்ம் 1. அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்றது வந்து ஃபேமிலி இல்லை, அதாவது வந்து ஃபேமிலியை வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் தான் ஃபார்ம் 2ன்னு தர சொல்கிறாங்க. ஃபார்ம் 2ல் வந்து ஃபேமிலியில் மாற்றங்கள் இருந்தால் தான் உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய ஃபேமிலி என்னன்றது ஏற்கனவே உங்களுடைய சர்வீஸ் புக்கில் இருக்குது. ஃபார்ம் 2ங்கிறது மாற்றத்துக்காக தரக்கூடியது தான். உங்களுடைய எஸ்எஸ்பி வந்து தெரியாமல் ஃபார்ம் 2 கேட்டாங்கன்னா நீங்கள் அதை தரணும். உங்களுடைய சர்வீஸ் புக்கில் ஏற்கனவே நீங்கள் ஃபேமிலி கொடுக்கலனா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் 2ங்கிற கொஸ்டினே வரும். நீங்கள் அதனால் ஃபார்ம் 2 பற்றி கவலைப்படாதீங்க. ஃபார்ம் 1 கண்டிப்பாக கொடுக்கணும்னு கேட்டால் மேலே உள்ளதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க சொல்கிறேன். அதில் நான் அதில் அதுக்கு முன்னாடி இப்போ சத்திய பூங்குன் அதுக்குள்ளே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அதில் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ். யார்? ஹலோ, எஸ் ராஜேந்திரன் சார், பட்டுக்கோட்டை. சொல்லுங்கள் ராஜேந்திரன். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் ராஜேந்திரன். அதில் சார் இப்போ ஃபார்ம் 2 ஆல்ரெடி ஃபார்ம் 3 மட்டும் தான் சார் வாங்கி வச்சிருக்கோம். ஃபார்ம் 2லாம் ஒன்றும் வாங்கி வச்சு இல்லையே. ஃபார்ம் 2 வாங்கி தானே ஆகணுங்களா சார்? ஃபார்ம் 2ன்றது வந்து அதாவது நீங்கள் என்பிஎஸ் தானே கேட்குறீங்க? என்பிஎஸ் தான் சார். என்பிஎஸ்க்கு ஃபார்ம் 2ன்றது ஃபேமிலி சேஞ்ச் ஆச்சுன்னா தான் ஃபார்ம் 2 வாங்கணும், இல்லைனா வாங்கக்கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆகும்போது ஃபார்ம் 3 தான் சார் வாங்கி வச்சிருக்கோம். ஃபார்ம் 2 வாங்கலையே. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் என்பிஎஸ் வரவங்களுக்கு அவங்க என்பிஎஸ் பண்றதுக்கு மட்டும் தான் ஃபார்ம் வாங்கியிருக்கோம். இந்த ஃபார்ம் 3ன்றது வந்து அதாவது வந்து ஃபேமிலி டீடைல்ஸ் நீங்க ஏற்கனவே வாங்கி வைக்கிறீங்க. எப்போ நீங்க வந்து பிரான் குடிக்கிறீங்களோ அப்போ வந்து ஃபேமிலி டீடைல்ஸ் வாங்குறீங்க. அந்த ஃபேமிலி டீடைல்ஸ்ல ஏதேனும் மாற்றம் இருந்தால் மட்டும்தான் இங்க இருக்கிற அந்த ஃபார்ம் 2, இல்லைன்னா ஃபார்ம் 2 கிடையாது. ஃபார்ம் 1 வந்து இந்த டிசபிலிட்டி, இந்த ஃபார்ம் 2 நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. பாருங்க, ரூல் 10(6)(1) படிங்க. இப்போ புதிதாக வந்து 30/3/2011 வந்து இருக்கக்கூடிய அந்த ரூல் 10 அதில் வந்து சப் கிளாஸ் 6 அதில் 1 படிங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்காவது ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ஃபேமிலியில் மாற்றம் இருந்தாலோ அல்லது அப்பொழுது ஃபேமிலி இல்லாமல் அதற்கப்புறம் புதிதாக ஃபேமிலி வந்தாலோ அவங்க ஃபார்ம் 2ல அந்த குடும்பத்தை டீட்டெயில்ஸை தரணுன்றாங்க. புரியுதா? ஆமாம்மா, என்பிஎஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான், மற்றவங்க யாரும் தர வேண்டியது இல்லை. இந்த ஆப்ஷனே ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வந்து என்பிஎஸ்க்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. முன்னாடி அது மாதிரி ஃபார்ம் வாங்கி வச்சிரல சார், யாரும் கொடுக்கல. இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. இப்பதான் பிரெஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. 30/3/2021 ஆர்டர்ல தான் அந்த ஃபார்மை பிரெஸ்கிரைப் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப ஃபார்ம் 2 எல்லாரும் வாங்கி தானே சார் ஆகணும். ஃபார்ம் 2ங்கிறதே தேவையில்லைங்க. ஃபார்ம் 1ல அதாவது நீங்க குடும்பத்தை மாத்தினால் மட்டும்தான் ஃபார்ம் 2 கொடுக்கணும். ஃபார்ம் 2 நீங்க மாத்தினா மட்டும்தாங்க, அதாவது குடும்பத்தை நீங்க மாத்தினாலோ குடும்பத்துல புதிதா நீங்க ஏதாவது ஏற்பட்டாலோ நீங்க ஃபார்ம் 2 தரணுங்க. ஏங்க போட்டு குழப்பறீங்க? ஆர்டர் படிங்க, நீங்க அந்த ஆர்டரை படிங்க நீங்க. ஓகே, அடுத்து சத்ய பூங்குன்றன். வணக்கம் சார். வணக்கம் சத்யா,
சத்யா வணக்கம். சத்யா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு அபிஷியல் வந்து சிஎல் அப்ளை பண்றாரு. பட் அந்த லீவ் கிராண்டிங் அத்தாரிட்டி அது கிராண்டும் பண்ணல, அதே மாதிரி ரிஜெக்டும் பண்ணல. அந்த ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த கம்யூனிகேஷனும் வராத பட்சத்துல இப்ப இந்த அபிஷியல் லீவ் ப்ரொசீட் பண்ணி போயிடுறாரு அப்படின்னா எந்த விதமான ஆக்ஷனுமே அவங்களால எடுக்க முடியாது. கண்டிப்பா எடுக்க முடியாது. இந்த ரூலை சைட் பண்ணி என்னுடைய லீவு வந்து இட் டீம் டு பி கிராண்டட் அப்படின்றத என்னுடைய கணிப்பாக இருக்குன்றது தாராளமா சொல்ல முடியும். அதுக்காக ஓகே சார். ஏன்னா அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா சார்? நம்ம எவ்வளவு நாளாவது வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லீவ் ப்ரொசீட் பண்ணலாம், இல்ல இமிடியேட்டாவே லீவ்ல ப்ரொசீட் பண்ணலாம்? இல்ல, உடனடியாகவே லீவை வந்து கிராண்ட் பண்றீங்க இல்லையோ, இட் ஹாஸ் டு பி இன்டிமேட்டட். வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட், இட் ஷுட் பி இன்டிமேட்டட் இமிடியட்லி. எல்லாமே இமிடியட்லின்னு தான் இருக்கே தவிர நம்ம இதுல வந்து ஆஸ் எர்லியஸ்ட் ஆஸ் பாசிபிள் தான் இருக்கு. ரூல் எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் ஓகே சார். ஓகே, அடுத்து வந்து என்ன என்ன சத்யா? சத்யா எல்லா லீவுக்குமே பொருந்தும் தானே சார்? ஆமா சத்யா, எல்லாத்துக்குமே பொருந்தும். நான் இப்ப சொன்னது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கூட சேர்த்து சொன்னேன். நம்ம இதெல்லாம் நம்ம வந்து வி கேன் சைட் ஆக்சுவலா. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது இப்ப நான் கொடுத்துருக்கிற இந்த நோட்ஸை வந்து நீங்க எல்லாத்தையுமே ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டு, அதாவது நீங்க எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ஃபைல் காட் ஃபைல் வைங்க. அந்த காட் ஃபைல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்பொழுது, ஒரு ரெப்ரசன்டேஷன் வரும்பொழுது டக்குன்னு உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிளாஷ் ஆகும். இது வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் எதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு தடவை 2 தடவை பார்க்குறீங்களோ அது உங்களுடைய மைண்டில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். நம்முடைய பிரெயினை விட ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டரே கிடையாது. அந்த நேரத்தில் இதை டக்குன்னு எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் மேக் ஏ பியூட்டிஃபுல் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சத்யா. அடுத்து வந்து நம்ம தோழர் சுதர்சன் ரமேஷ் சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் குவாசி ஜுடிஷியல் ஆர்டர். குவாசி ஜுடிஷியல் ஆர்டர்னு தனியாக கிடையாது தம்பி. குவாசி ஜுடிஷியல்னா என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் வந்து ஜுடிஷியல் வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள். அரசாங்க இலாக்கா ஊழியருக்காக நடைபெறக்கூடிய அந்த விசாரணைகள்ங்கிறது வந்து அது நீதிமன்ற வழக்குகளை போலல்ல. அதே போன்று நீதிமன்ற வழக்குகள் இல்லாமல் இது தனிப்பட்ட முறையிலும் அல்ல. இதுக்கு பேர் குவாசி ஜுடிஷியல். அதாவது ஒரு நீதி சம்பந்தப்பட்டும் சம்பந்தப்படாமலும் இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னு பேர். குவாசி ஜுடிஷியல் ஆர்டர்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த டிசிப்ளினரி ஆர்டர், அதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டர் தான் குவாசி ஜுடிஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதே போல் ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேஷனை டிஸ்போஸ் பண்ணி வருது பாருங்கள், அது வந்து குவாசி ஜுடிஷியல் ஆர்டர்ன்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க அதில். அதே போல் வந்து ஹவு மெனி டேஸ் பிஃபோர் அப்ளை லீவ் ஃபார் ஃபாரின் டூர்ஸ், அதாவது ஒரு 21 நாட்களுக்கு முன்னதாகவே நம்ம அப்ளை செய்யணும். 21 நாட்களுக்குள்ளாக அந்த லீவு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதா இருந்தால் வித்தின் ஏ வீக்கில் பண்ணணும். வித்தின் ஏ வீக்கில் நமக்கு ரிப்ளை வரலன்னா, 21 நாட்களுள்ள எந்த விதமான ரிப்ளையும் வரலன்னா அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணதாக இட் வில் பி கன்சிடர்ட் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ். இதில் வேறு யாருக்காவது டவுட் இருக்கா? யாரோ மகராஜனா யாரோ ஒருத்தர் நடுவில் பேச வந்தீங்களே, யாரோ ஒருத்தர் கேள்வி ஏதோ பேசுறதுக்காக வந்தாங்க. யார் பேசணுங்க? மதுரை. சொல்லுங்க முருகன், சொல்லுங்க முருகன். இன்றைய கிளாஸ்ல வந்து ஒரு டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து தவறுன்னு ஒரு பார்த்தோம் முதல்ல. கண்டிப்பா. அடுத்தது வந்து டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தவறுகள் சொன்னீங்க. அதாவது நீதிமன்றத்தினுடைய வழக்கு ரெண்டாவது சொன்னேன். முதல்ல சொன்னது சட்டம். ஒரு நீதிமன்ற வழக்கில் நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து தப்புன்னு ஒரு நீதிமன்ற வழக்கு இருக்குது. ஒரு கேஸ் வரும்பொழுது ரெண்டுமே வரும். சட்டத்தின்படி டைரெக்டாக ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடாதுன்றது சட்டம். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு ரிப்ளை தரும் பொழுது இது வந்து தவறு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அதனால் என்ன மன்னிச்சுக்குங்கன்ற தவறு எழுதக்கூடிய நேரத்தில் இதை பயன்படுத்திக்கணும். புரியுதா முருகன்? இந்த அதாவது இப்ப நான் வந்து டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக அவர் மேல எடுத்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல சைட் பண்றதுக்கான ஆர்டர் பின்னால சொன்ன ஆர்டர். அதில்
அதாவது நம்ம ரூலையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு ஒரு விஷம் இருந்ததுன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மாத்து மருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? இது வந்து மாத்து மருந்து மாதிரி, இது ஒரு மாத்து மருந்து மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, தேங்க்யூ முருகன். வேற ஏதாவது இருக்கா? வேற யாராவது டவுட் இருக்கா? ரைட், அடுத்தது பூர்ணிமா. என்ன மேடம் கேட்டிருக்கீங்க? இஸ் தேர் எனி லிமிட் டு கிவ் கிஃப்ட் டு அதர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் இன் எனி அக்கேஷன்? அம்மா இருக்கேம்மா, நம்ம ரூலில் இருக்கேம்மா, ரூலில் வந்து கிளியராக வந்து ரூலில் இருக்கேம்மா, இவ்வளோ ரூபாய்க்கு மேலே பண்ணக்கூடாது ஒரு அக்கேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமா? அதில் அது நம்ம ஏற்கனவே நம்ம கான்டாக்டில் பார்த்துருக்கோம். டக்குன்னு இந்த அமௌண்ட் என்னால் சொல்ல முடியல, பட் இட் இஸ் less than 5,000 per occasion. அடுத்தது வந்து எழிலரசன். அக்கௌண்ட் செக்ஷன் இன் டிவிஷனல் ஆஃபீஸ் இஸ் மெயின்டைனிங் எனி ரிஜிஸ்டர் அண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர் தே சென்ட் லைக் ஓஇ. கேன் பி ஆஸ்க் இட் த்ரூ ஆர்டிஐ? தம்பி எழில், ஆர்டிஐயில் நேராக வந்து ஒவ்வொரு மாதமும் இதுக்கு ஆடிட் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோட காப்பி வாங்கிடுங்க. ஒவ்வொரு மந்த்தும் டிவிஷனல் ஆஃபீஸில் ஓஇயில் வரக்கூடிய அத்தனை பில்லையும் கம்பைல் பண்ணி தே ஆர் சென்டிங் எ ஸ்டேட்மெண்ட். ஹெச்ஓவைஸை மூணையும் கன்சல்ட் பண்ணி அந்த டிவிஷனில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதனால் ஓஇயில் அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன நீங்கள் அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் the copy of the return submitted to DAP அதனுடைய எக்ஸ்ட்ராட்டை நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஆர்டிஐயில் தாராளமாக கேட்டு வாங்கலாம். யூ ஆர் ஹேவிங் தட் ரைட். அது வந்து இட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட் ஒன்லி. அடுத்து விஷ்ணு. ஹவு டு செக் வெதர் ப்ரொஹிபிட்டட் ஆர்டிக்கல் இஸ் இன்சைட் எனி பார்சல் வி புக்? நம்ம சஸ்பெக்ட் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலாக பார்சலை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் டே டு டே ஒர்க்கெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு ரொம்ப அதிகமாக வராதிங்க. என்ன ஒரு லெவலில் வச்சுக்கோங்க, என்ன ஒரு ட்ரேட் யூனியனிஸ்டாகவே பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் டே டு டே ஒர்க்குக்கெலாம் வராதிங்க விஷ்ணு. ஆனால் என்ன அப்படின்னா ஆக்சுவலி வந்து இஸ் ஃப்ரம் கேரளா. சாரி விஷ்ணு, யூ ஆர் ஃப்ரம் கேரளா, வெரி குட். ஆக்சுவலி த ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ், actually the parcels, there are too many orders have been issued by the department. One parcel at the time of during the bomb blast, the parcels were sent by post. During those times they issued one instruction: any parcels should be closed in the presence of the post office. There is one. And we are not having any mechanism to check the content of the parcels. Actually, when you are suspecting any prohibited article is there, you can ask the concerned public to open it, and we want to see it like this. So you are having the right. You can having the right. And actually, I have seen liquor bottle have also been sent by parcel in Ernakulam. Recently, your GPMG has also issued one order. I have seen recently. The problem is that. But there is no mechanism or there is no specific instructions about the checking of the items containing the parcels. We are not having any scan machine or anything else. This alone I can say for your question. ஸோ தோழர்களே, வேறு ஏதாவது இருக்கா? இன்னைக்கு காலையில் லைவ் ப்ரோக்ராம் கலந்துட்டீங்களா? நீங்கள் உங்களோட ஓரளவுக்கு ஒரு 20 பேராவது கலந்துருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் சரியாக இருந்ததா? இந்த கேள்விக்கான பதிலெலாம் சரியான முறையில் இருந்ததா? இந்த முறை அப்படியே தொடரலாமா? உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து நம்முடைய எஃபி குரூப்பில் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை, இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளலாமா? வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? குவாசி ஜுடிஷியல் ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டருக்கு உட்பட்டதா? எனி ஆர்டர் கம்ஸ் அண்டர் த ஜுடிஷியல். பார்லிமெண்ட்டில் போடக்கூடியதே இன்னைக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஜுடிஷியலுங்கிறது குவாசி ஜுடிஷியல்னு வி ஆர் டேமிங் இட் ஆஸ் ஏ குவாசி ஜுடிஷியல் ஆர்டர். திஸ் இஸ் நத்திங் பட் ஏ டிசிப்ளினரி ஆர்டர்ஸ். டோன்ட் கெட் த வேர்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் குவாசி ஜுடிஷியல், மை டியர் ரமேஷ். It is not necessary. You just think it as a disciplinary order. We are terming it as a quasi-judicial order, and we are just saying the discrimination between the administrative order and the quasi-judicial order. Nothing else. Don't keep yourself ரொம்ப போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறேன்.
இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ காம்ரேட்ஸ்.